சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே டிஎன்ஏ, ஜீன் எல்லாமே நியூக்ளியஸ்குள்ள பேக்டா இருக்கு. கரெக்ட்டா? பட் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, சைட்டோபிளாசம்ல இருக்கிற சில ஆர்கனல்ஸ்ல கூட டிஎன்ஏ இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இந்த டிஎன்ஏவும் வந்து இந்த டிஎன்ஏ கூட இட்ஸ் அது ஒரு ட்ரெய்ட்டுக்கோ இல்ல ஒரு கேரக்டருக்கோ இட்ஸ் டிரான்ஸ்கிரைப் பண்ணுது. இந்த டிஎன்ஏவும் ஒரு சில புரோட்டீன்ஸ் வரதுக்கு உதவுது. சோ இதுக்கு பேரு சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். இதே கான்செப்ட்க்கு 2, 3 பேர் இருக்கு. அண்ட் எவ்ரிதிங் மீன்ஸ் த சேம். சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ், மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் இல்ல எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ். சோ நம்ம நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற 46 குரோமோசோம்ஸ் இல்லன்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து நம்மளோட நார்மல் குரோமோசோம். பட் அத தவிர்த்து இருக்கிற டிஎன்ஏவை நம்ம என்ன சொல்ல போறோம்? எக்ஸ்ட்ரா குரோமோசோம்ஸ்ன்னு சொல்ல போறோம். சோ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ். சோ இது எது மூலியமா வருது அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லன்னா மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் இல்ல நியூக்ளியஸ்க்கு வெளியில இருக்கிற ஜீன்ஸ் கொண்டு போற இன்ஹெரிட்டன்ஸ் தான் நம்ம குறிக்கிறோம். சோ இது வந்துட்டு யூகேரியட்ஸ்ல இருக்கா, ப்ரோகேரியட்ஸ்ல இருக்கான்னு பார்த்தோம்னா, மோஸ்டா யூகேரியட்ஸ்ல தான் இருக்கும். ஏன் ப்ரோகேரியட்ஸ்ல இல்ல அப்படின்னு சொல்றேன்னா, ப்ரோகேரியட்ஸ்ல பேசிக்கலி ஒரு ப்ராப்பர் நியூக்ளியஸ் அப்படின்னு இல்ல. தேர்ஸ் ஒன் நியூக்ளியன் அவ்வளவுதான். சோ மொத்த ஜீன்ஸுமே வந்துட்டு நார்மலாவே சைட்டோபிளாசம்ல இருக்கும். பிளஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் யூகேரியட்ஸ்ல எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஜீன்ஸ் அப்படின்னா நம்ம பிளாஸ்மிட் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வந்து ப்ரோகேரியட்ஸ்ல. இப்ப நம்ம யூகேரியட்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்க ஆக்சுவல் நியூக்ளியர் டிஎன்ஏ தவிர்த்து நிறைய செல்லுலார் டிஎன்ஏவும் இருக்கும். இல்ல சைட்டோபிளாஸ்மிக் டிஎன்ஏவும் இருக்கும். இந்த டிஎன்ஏ எங்க இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு மைட்டோகாண்ட்ரியா இல்லன்னா பிளாஸ்டிட். சோ அனிமல் செல்ஸ் மட்டும் எடுத்தோம்னா மைட்டோகாண்ட்ரியால டிஎன்ஏ இருக்கும். அண்ட் நம்மளோட பிளான்ட் செல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பிளாஸ்டிட்ஸ்ல டிஎன்ஏ இருக்கும். பிளாஸ்டிட்ஸ்னா சிம்பிள் குளோரோஃபில், லியூக்கோசெல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம பிளாஸ்டிட்ஸ் கீழ கொண்டு வருவோம். சோ ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட் இந்த 2த்துலயுமே வந்துட்டு அதுக்கான தனியான ஜீன்ஸ் ஒண்ணு உண்டு. சோ ஒரு நம்ம ஹியூமன் ஜீனோம் எடுக்கும்போது, நீங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. சோ என்டையர் ஹியூமன் ஜீனோம் வந்து சீக்வென்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல வந்துட்டு நியூக்ளியர் ஜீன்ஸோட சேர்த்து மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸையும் தே சீக்வென்ஸ்ட். அதனால வெனெவர் வி சே ஒரு ஆர்கானிசம் எடுத்து அதோட ஜீனோம் படிக்கிறோம் அப்படின்னா, ஜீனோம் அப்படின்றதுக்கு என்டையர் செட் ஆஃப் ஜீன்ஸ்ன்னு அர்த்தம். என்டையர் செட் ஆஃப் டிஎன்ஏ. அப்போ அது வந்துட்டு நியூக்ளியஸ் டிஎன்ஏ ஓட மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவையும் ஆட் பண்ணும். ஓகே. சோ நம்ம ஜீனோம் அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியர் டிஎன்ஏ, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ, பிளாஸ்டிட் டிஎன்ஏ. இந்த பிளான்ட் செல்லா இருந்தா எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிட் டிஎன்ஏ. இது எல்லாமே சேர்த்துதான் ஒரு ஆர்கானிசத்தோட கம்ப்ளீட் ஜீனோம் வந்துட்டு நம்மளுக்கு வரும். சோ இது ஃபர்ஸ்ட் யார் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, கார்ல் காரன்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் மிராபிலிஸ் ஜெல்லாப்பா 4 o'clock பிளான்ட் நம்ம இதுக்கு முன்னாடி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல படிச்சோம் இல்லையா? இந்த பிளான்ட்ல இருக்கிற லீவ்ஸ்ல அவர் ஐடென்டிஃபை பண்ணாரு. சோ லீவ்ஸ்ல வந்து ஐசெட்ல பிளாஸ்டிட்ஸ் இருக்கும். சோ பிளாஸ்டிட் வந்து குளோரோபிளாஸ்டாவும் இருக்கலாம், லியூகோபிளாஸ்டாவும் இருக்கலாம். சோ அத பேஸ் பண்ணிட்டு அவர் அந்த அந்த இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்னை பேஸ் பண்ணி இவர் இந்த மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். சோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன் மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம். எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகும்போது ஃபர்டிலைசேஷன் நடக்குது இல்லையா? ஜைகோட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? சோ ஸ்பெர்மோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஸ்பெர்ம் நியூக்ளியஸ் மட்டும்தான். ஓகே. சோ நம்ம ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டாலே அந்த ஹெட்ல வந்து ஸ்பெர்ம் இருக்கும். அந்த ஹெட்டோட எண்ட்ல வந்து ஆக்ரோசோம்ஸ் இருக்கும். ஐம் சாரி, ஹெட்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அதோட எண்ட்ல முனையில வந்துட்டு டிப்ல வந்துட்டு ஆக்ரோசோம்ஸ் இருக்கும். இந்த ஆக்ரோசோம்ஸ்க்குள்ள வந்துட்டு சில புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட கொரோனா ரேடியேட்டா லேயரை வந்து கொஞ்சம் கொரோட் பண்ணி உள்ள போறதுக்கு இந்த என்சைம்ஸ் யூஸ் பண்ணும். அடுத்து அதோட நெக் பார்ட்ல வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு ஆஹ் இந்த ஸ்பெர்ம் மூவ் ஆறதுக்கு மோட்டிலிட்டிக்கு தேவைப்படுற ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உதவும். அப்புறமா டெய்ல் வெறும் மைக்ரோடியூபியூல்ஸ். இப்போ இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு எக்கோட ஃபியூஸ் ஆகும்போது வெறும் ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் மட்டும் தான் அந்த எக்குள்ள பாஸ் ஆகும். ஓகே. சோ மேல் சைட் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஒன்லி த நியூக்ளியஸ். அதுல வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இருக்காது. பட் இந்த கேஸ் ஆஃப் ஓவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓவம் இஸ் த லார்ஜஸ்ட் செல். நம்ம என்டையர் பாடியில வந்துட்டு ஓவம் இஸ் த லார்ஜஸ்ட் செல். இந்த ஓவம்ல வந்துட்டு எல்லா ஒரு செல் டிவைட் ஆகிறதுக்கோ இல்ல ஒரு ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கோ தேவையான எல்லா விஷயங்களும் இந்த ஓவம்ல தான் இருக்கும். சோ மைட்டோகாண்ட்ரியாவா இருக்கட்டும், கோல்கி apparatus, ரைபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அப்புறமா ஃபுட் ஸ்டோரேஜ், வாக்யூல்ஸ், லைசோசோம்ஸ் எல்லாமே வந்துட்டு
ஓவம்ல ஸ்டோர்டா இருக்கும். ஸோ மேல் சைடு வந்துட்டு வெறும் நியூக்ளியர் ஜீன்ஸ் மட்டும்தான் கான்ட்ரிபியூட் ஆகுது. ஆனா இந்த ஃபீமேல் எக்ல இல்ல ஓவம்ல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா அதோட டிஎன்ஏவை அந்த ப்ரோஜெனிக்கு பாஸ் பண்ணும். அதனால இட்ஸ் கால்ட் அஸ் யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது மதர் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மட்டும்தான் அதோட சைல்டுக்கு போகும். ஸோ மதர்ல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவால வர கேரக்டர்ஸ் மதர்ல இருந்து சைல்டுக்கு பாஸ் ஆகும், ஃபாதர்ல இருந்து சைல்டுக்கு பாஸ் ஆகாது. ஓகே, அதனாலதான் we are calling it to be maternal or uniparental inheritance. ஸோ இதுல வந்து சில ஜீன்ஸ் தான் இருக்கும், நம்மளோட ஆக்சுவல் நியூக்ளியர் ஜீன்ஸ் மாதிரி ரொம்ப வளவலன்னு இருக்காது. கொஞ்சமான ஜீன்ஸ் இருக்கும். அதுல வந்து மோஸ்டா ஆர்என்ஏ என்கோட் பண்ற ஜீன்ஸ் இருக்கும், டிஆர்என்ஏ என்கோட் பண்ற ஜீன்ஸ் இருக்கும், அப்புறமா சில புரோட்டீன்ஸ் என்கோட் பண்ற எம்ஆர்என்ஏ ஜீன்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ ஆர்ஆர்என்ஏ சொல்லும் போது ரைபோசோமல் ஆர்என்ஏ, டிஆர்என்ஏன்னு சொல்லும் போது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. சில புரோட்டீன்ஸ்குள்ள ஜீன்ஸ் வந்துட்டு முதல்ல எம்ஆர்என்ஏ அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏவா டிரான்ஸ்கிரைப் ஆகி அது திருப்பி சைட்டோபிளாசம்குள்ள போய் புரோட்டீனா டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ தட் இஸ் மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ்.